வணக்கம். கடையர் செய்தி பிரிவுக்காக உங்கள் வைகை குணா. திமுக என்ன கட்டளையிடுகிறதோ அதை அப்படியே எல்லா நீதிமன்றங்களும் தீர்ப்பு எழுதிட வேண்டுமா என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கேள்வி எழுப்பி ஒரு மிக நீண்ட நெடிய ஒரு செய்தி அறிக்கையை சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன பதிவு செய்திருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் நாம் பார்க்க போகிறோம். நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் திமுகவினர் சாதிய வசைபாடுவது எவ்விதத்தில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திடீர் சமூக பிரியர்கள் மாஞ்சோலை தீர்ப்பின் போது எங்கே சென்றார்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மையில் தமிழ்நாடு அரசாணை பிறப்பித்த துணைவேந்தர்கள் நியமிக்க தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் வழங்கிய சட்டப்பிரிவுக்கு தடை விதித்தது நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு உத்தரவு செய்திருக்கிறது. இந்த தீர்ப்பை தாங்கிக் கொள்ள முடியாத திமுக அடிவருடிகள் நீதிபதிகளின் புகைப்படங்களை வெளியிடப்படும் அவர்களின் சாதி ரீதியாகவும் வசைபாடியிருக்கிறார்கள். இது திமுக மற்றும் அவர்களை சார்ந்தவர்களின் வக்கிர புத்தியை காட்டுகிறது. இவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை அப்படியே எல்லா நீதிமன்றங்களும் தீர்ப்பு எழுதிட வேண்டும், இல்லையில் அது பார்ப்பனிய நீதிமன்றம் ஆகிவிடும். இது மக்கள் பிரச்சனை சார்ந்தது அல்ல, பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் நியமனம் சம்பந்தப்பட்டது. இது மக்கள் பிரச்சனை சார்ந்தது அல்ல, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் சம்பந்தப்பட்டது. அனைத்து பல்கலைக்கழகங்களும் மானிய குழுவிடம் நிதி பெற்று இயங்குகின்றது. மாநில அரசின் நிதி அளிப்பு மிக குறைவு. எனவே UGC மற்றும் ஆளுநர் அனுமதி இல்லாமல் துணைவேந்தர்களை நியமனம் செய்ய வழி இல்லை. ஆனால் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானங்களை அனைத்து அம்சங்கள் சட்ட சிக்கல்களை கணக்கிலேயே கொள்ளாமல் ஆளுநரின் காலதாமதத்தை மட்டுமே கணக்கில் கொண்டு ஆளுநருக்கு காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்து விட்டனர். அதுவும் தற்போது ஜனாதிபதியால் உச்சநீதிமன்றத்தில் கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அவசரமாக தமிழ்நாடு அரசு அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சரே வேந்தர் எனவும் துணைவேந்தர்களை மாநில அரசே நியமனம் செய்யவும் எனவும் அரசாணை பிறப்பித்தது. இது தற்போது நடைமுறையில் துணைவேந்தர்கள் நியமனம் செய்யும் சட்ட விதிமுறைகளுக்கு எதிரானது. உச்சநீதிமன்றம் சென்றால் உடனடியாக அதற்கு தடை ஆணை பெற இயலாது. அதன் ஆத்திரத்திலேயே திமுகவின் ₹200 கூலிப்படை மற்றும் அதன் அடிவருடிகள் நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோரை அவர்களின் சாதிகளை குறிப்பிட்டு வசைபாடுகிறார்கள். திமுகவின் இந்த கலாச்சாரம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். திடீர் மனிதநேய சமூக நீதி பிரியர்கள் கடந்த 2024 டிசம்பர் 3ஆம் தேதி மாஞ்சோலை மக்களின் 100 ஆண்டு கால வாழ்வுரிமை பறிக்கக்கூடிய வகையில் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத் சக்கரவர்த்தி தீர்ப்பு எழுதினார்களே, அப்போது இவர்கள் எங்கே சென்றார்கள் என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கேள்விகளை எழுப்பி சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். வணக்கம்.